இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் 2-in-1 ஃபிலிப்ஸ் மாடல் நம்பர் DR579. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு 2-in-1 மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து 3-in-1. இதில் லைனிங் ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இங்கே மோட் சுவிட்சில் வந்து 2 தான் இருக்குது, டேப்பும் ரேடியோவும் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து டேப் ரெக்கார்டர் மோடில் இருக்குது. ஸோ டேப் வந்து நல்லா இருக்குது. நல்ல இந்த மாதிரி செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸில் வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா இதில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. இந்த அர்த்தத்தில் இருக்கிறது வந்து வால்யூம் கண்ட்ரோல். அதுக்கு அடுத்தால பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பேலன்ஸ் எப்படி இருக்கான்னு காமிச்சு தரேன். இப்போ ஒரு பக்கம் நான் வைக்கிறேன், இந்த ஸ்பீக்கர் இருக்காது, இந்த ஸ்பீக்கர் இருக்காது. 2 பக்கமும் அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அது போக இது வந்து ஸ்டீரியோ மோனோன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 3 பேண்ட் ஈக்குவலைசர் இருக்கு. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் வந்து ஃபார்வர்டு ரிவைண்டும் ஒர்க் ஆகாது. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஃபிலிப்ஸ் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்வர்டு ரிவைண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் ரேடியோ மோடில் வைக்கிறேன். இதில் பேண்ட் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. இங்கே மேலே வந்து எஃப்எம், நான் எஃப்எம்ல வச்சுருக்கிறேன். இப்போ இனி வரும் பாடலிடம் படம் வெண்ணிலா கபடி குழு. ஸோ எஃப்எம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ஒரு ஏதோ பெரிய செட்டு பாடின மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு, எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பராக இருக்கு. இப்போ நான் வேற பேண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எல்லாமே ரிசப்ஷன் நல்லா இருக்கு. ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரேடியோ நல்லா இருக்கு, டேப்பும் நல்லா இருக்கு. இப்போ லைனின் இதை எப்படி ஒர்க் ஆகலான்னு சொல்லி காமிச்சு தரேன். ஏன்னா நம்மகிட்ட மோட் சுவிட்சில் வந்து லைனின் இல்லை, டேப்பும் ரேடியோவும் தான் இருக்கு. இதில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைன் அவுட்டுன்னு சொல்லி 2 RCA சாக்கெட் இருக்கு. இங்கே லைனின்னு சொல்லி ஒரு 2 சாக்கெட் இருக்கு. ஆனால் லைனின் எப்படி யூஸ் பண்ணோம்னா, நீங்கள் வெளியே இருந்து இந்த மாதிரி பென்ட்ரைவ் டிவைஸ்லேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை டேப் மோடில் போட்டுக்கணும். இந்த மாதிரி டேப் மோடில் போட்டுட்டு நம்ம எஜெக்ட் பண்ணிவிட்டு கேசட்டை எடுத்துடணும். இதில் ஒரு சின்ன லிவர் இருக்கும். அதாவது நம்ம கேசட்டை போட்டோம்னா அந்த லிவர் கீழே அமைஞ்சிடும். நம்ம கேசட் போட்டிருக்கோம்னு சொல்லி தெரியறதுக்காக அந்த லிவரை நம்ம கையெடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைனிங் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கணும். இப்போ இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், இங்கே பாஸில் இருக்குது, நான் பாஸை எடுத்து விட்டேன். இப்போ பாருங்கள், அந்த லிவரை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வால்யூமை ரொம்ப கூட்டினீங்கன்னா விசில் அடிக்கும். அதனால் வால்யூம் ரொம்ப கூட்டக்கூடாது. இவ்வளோ வால்யூம் வைக்கலாம், இதோட கூடுதல் கூட்டும் போது விசில் அடிக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம இப்படியே கையெடுத்து ப்ரெஸ் பண்ணாமல் இருக்குன்னா, நான் ஏற்கனவே ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரீல் இல்லாத எம்டி கேசட்டை நம்ம உள்ளே போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த நம்ம லைனின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெளியே இருந்து நம்ம இதுக்கு பாட்டு போடணும்னா லைனின் ஆப்ஷன் இங்கே மோடு இல்லை, பட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபினிஷிங் பாருங்கள், ஃப்ரண்ட் நல்லா இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கண்ட்ரோல்ஸ். பேண்ட் சுவிட்ச் இங்கே இருக்குது, டியூனிங் நாப் இங்கே இருக்குது. பேக் சைடு பாருங்கள், பேட்டரி டோர் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இருக்குது, அது மாதிரி லைன் அவுட்டும் இருக்குது. இங்கே வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது.
இன்டர்னல் ஸ்பீக்கர்னா கீழே வச்சுக்கணும், எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்னா மேலே வச்சுக்கலாம். ஒரிஜினல் ஆண்டனா இருக்கு. இந்த டேப் ரெக்கார்டர் உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதோட பிரைஸ் டீடைல்ஸ், இதோட அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சேல் ஆகிட்டா இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும்